அடுத்து இன்றைய ரவுண்டப்பில் முக்கியமான செய்திகளை ஒருவரியில் பார்க்கலாம். அதில் மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கம். இன்று மர்ம நபர்களால் உச்சநீதிமன்றத்தினுடைய யூடியூப் பக்கம் என்பது ஹேக் செய்யப்பட்டு ரிப்பிள் என்ற ஒரு இது மூலமாக அது ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் கிரிப்டோ கரன்சியை ப்ரமோட் செய்யும் விதமாக அந்த பேஜில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய யூடியூப் பக்கத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வரக்கூடிய வழக்குகள் தொடர்பான வீடியோக்கெல்லாம் பதிவேற்றம் செய்யப்படும். அப்படிப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள், அதே போன்று கல்லூரியில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த உதவித்தொகை என்பது உயர்த்தி தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்கள். சர்ச்சை கருத்து தெரிவித்த நீதிபதி கண்டித்த உச்சநீதிமன்றம். பெங்களூருவை சேர்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு வழக்கு விசாரணைக்காக, அதாவது நிலம் உரிமையாளர் குத்தகைதாரர் இருவருக்கும் இடையான பிரச்சனை தொடர்பான வழக்கின் போது பெங்களூருவில் அதிக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி என்பது பாகிஸ்தான் என்று அவர் தெரிவித்தார். இந்த கருத்து என்பது சர்ச்சையாக மாறியது. இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்தார்கள். அப்போது நீதிபதி கருத்து தெரிவிப்பதில் நடைமுறைகள் வகுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களும் நீதிமன்றத்தை உன்னிப்பாக கண்காணிக்கிறார்கள், கவனிக்கிறார்கள். அதனால் பேசக்கூடிய வார்த்தை என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அடுத்து பொய் வழக்கின் போது திமுகவின் சவாலை எதிர்கொள்ள தயார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதாவது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திமுக தொடர்ச்சியாக இதுபோன்று பொய் வழக்குகளை போட்டு வருவதாகவும், அந்த பொய் வழக்குகளை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திமுகவின் ஆட்சி காலம் என்பது எண்ணப்பட்டு வருகின்றது. மக்கள் திமுகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டி விடுவார்கள். திமுக அதிமுகவை முடக்கக்கூடிய வகையில் என்ன செயல்களை மேற்கொண்டாலும் அதை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். நதிகள் சீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நதிகள் சீரமைப்பு, குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய கூவம், கொசத்தலை ஆறு சீரமைப்பு தொடர்பாக கூட இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது. சு வெங்கடேசன் விசஸ் வானதி சீனிவாசன் எக்ஸ் வலைதள போர். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கு எம்பி சு வெங்கடேசன் பதில் அளித்திருந்தார். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் இது தேவையில்லாத ஒரு செயல் என்பது மத்திய பாஜக அரசு செய்து வருவதாக சு வெங்கடேசன் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பதில் கொடுத்திருந்தார். அதற்கு பதில் அளித்த எம்பி சு வெங்கடேசன், பன்னுக்கும் பட்டருக்கும் வழி கேட்டால் நீங்கள் பஞ்சாபுக்கும் பாண்டிச்சேரிக்கும் வழி சொல்கிறீர்களே, முதலில் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி கொண்டு வாருங்கள், அதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை பற்றி பேசலாம் என்று எம்பி சு வெங்கடேசன் பதில் கொடுத்திருந்தார். வளைகாப்பு ரீல்ஸ் வெளியிட்ட மாணவிகள் வகுப்பு ஆசிரியர் பணியிடை நீக்கம். அரசு பள்ளி மாணவிகள் ஒருவருக்கு வளைகாப்பு செய்வது போன்ற வீடியோ எடுத்து அதை ரீல்ஸில் வெளியிட்டார்கள். அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. தொடர்பாக முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி அந்த பள்ளியினுடைய அந்த குறிப்பிட்ட அந்த மாணவி படிக்கக்கூடிய பள்ளியின் அந்த வகுப்பினுடைய ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரிடம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். பெண் டாக்டர் பலாத்கார வழக்கு சிபிஐ விசாரணை வளையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் முக்கிய தலைவர். அதாவது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறார்கள். இந்த சிபிஐ வளையத்துக்குள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நபர் சிக்கியிருக்கிறார். அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அறையில் அறை எடுத்து தங்கியிருக்கிறார். அது தொடர்பாக விசாரணை வளையத்துக்குள் அவர் சென்றிருக்கிறார். இந்த விசாரணை மீது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி எப்போது? அமைச்சர் ஏவா வேலு பதில். அமைச்சர் ஏவா வேலு செய்தியாளர் சந்திப்பின் போது அவரிடம் இந்த உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், முதலமைச்சர் தான் அது முடிவெடுப்பார், எப்போது அறிவித்தாலும் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து திமுகவும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு 15 பேர் மீது குண்டாஸ். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து காவல்துறை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். அதில் மிக முக்கியமான நபராக பார்க்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு 15 பேர் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கிறது.